நான் கிளம்புறேன், பார்த்துட்டு ஃபோன் அடிக்கிறேன். பாய் 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 டாட்டா. என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? எங்க இருக்க? கடல் தான் காத்து வேற மாதிரி அடிக்குது, கூலிங்கா இருக்கு காத்த முடியே. சரிம்மா. க்ளவுஸ் தான் கொஞ்சம் டைட்டா இருக்கு, ஒரு லூஸ் ஆயிரும் நினைக்கிறேன். சரி போயிட்டு வரமா? அவனால தான்டா லேட்டு. போம். வண்டி ரெண்டு தான் ஸ்ட்ரைட்டா போட சொல்றா. ரெண்டு வண்டி ஒன்னா போட்டு இதை ஆர்த்தி எடுக்கணும். அவ்வளோதான். ஃபைன் ஃபைன் ஃபைன். கிளம்பியாச்சு. பொண்ணு மாப்பிள்ளைக்காக வெயிட்டிங் பண்ணுதாம்மா. ஆமா அது வேணும்னு அவன் கேட்டான் சார்னு. சொல்லி விட்டுறீங்களா உள்ள? ரொம்ப இதா இருக்கு, பெருசா இருக்கு. அவன்கிட்ட கேள்வி வேணுமான்னு. அவன் சார்னுட்ட ஒன்றும் இல்லையா அதுல? அது சும்மா மேலே வச்சுறான். ட்ரைபேட் வேணுமா? டே அது யாருக்கும் ஒய்ஃபுக்கு அது கட்டுறாத. இதை போட்டு எதையும் பிடிக்கவும் முடியாமல்லண்ணே. என்ன கண்ணாடி திருப்பி இருக்கு. போதும். ஓகே போதும். பேக் விழுந்துடாதுல? பேகு இந்த பேகு அது தோல்ல தானே இருக்கு, நீ அதை நோட் பண்ண மாட்டியா? எப்படி போவோம்? தோலை தாண்டி எப்படி போவோம்? சரி ஓகே, நான் கிளம்புறேன், பார்த்துட்டு ஃபோன் அடிக்கிறேன். பார்த்து போ. சரி நான் ஃபோன் அடிக்கிறேன். தனுப்போமா? பார்த்துப்போ, பார்த்துப்போங்க ரெண்டு பேருமே. பாய். டெலிவரி என்ன குழந்தைன்னு ஃபோன் அடிக்கிறேன். கண்டிப்பா. அது ஆமா, அதை பார்த்துட்டு தான் போகணுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தா அன்னைக்கு. சரி பாய்ண்ணா. வந்துருங்க, சீக்கிரம் வந்துருங்க. காஷ்மீர்ல இதுல வெயிட் பண்ணுவேன். ஓகே. அவ்வளோதான். சரியான ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு பண்ணுங்க. ஏன்னா கேமரா அப்படின்னா பேட்டரி உட்காந்துட்டு ஐயோ ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டு. ஐயோ எடுத்த வீடியோலாம் எடுத்ததெல்லாம் இருக்கா எப்படி என்னன்னே தெரியாமல் அந்த மாதிரி இதாகிட்டு. அவ்வளோதான், கிளம்பியாச்சு. இனிமேல் நான் ஸ்டாப்பாக ஒரு அடி அடிச்சிட வேண்டியதான். பட்டுக்கோட்டை தாண்டிட வேண்டியதான். பட்டுக்கோட்டைங்கிற பாருங்க, அதிராமப்பட்டினம். சரி ஓகே, கொஞ்சம் தூரம் நான் போயிட்டு உங்களுக்கு வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ ரொம்ப எனக்கு ரொம்ப எப்படின்னா வேர்க்க ஆரம்பிச்சிட்டு செம்ம ஜாலியாக இருக்குது. பசங்கள்கிட்ட பாய் சொல்லிட்டு போவோம். இந்த பசங்க ஃபுல்லாக நம்மளுக்கு இப்போ நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கேமரா ரிப்பேர் ஆனப்போ நின்றுக்கிட்டே இருந்தாங்க. பாய் 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 டாட்டா. இவ்வளோ ரொம்ப நேரம் ஸ்கூல் பசங்க எப்படின்னா ஸ்கூல் போகாமல் லேட் ஆகிட்டு, ஸ்கூலுக்கு லேட் ஆகிட்டு. கடைசியில் கேமரா ரிப்பேர் ஆகிட்டுன்னு சொன்னா தெரிஞ்ச பசங்க தானா, அவங்க கூட நின்றுக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரம். பாய் பாய் பாய். அப்புறம் அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு ஸ்கூலுக்கு போனால் விட மாட்டாங்க அப்படின்னு. அதனால கிளம்பிட்டாங்க எல்லாரும். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு யாரும் கோச்சிக்க வேண்டாம். ஏன்டா என்கிட்ட சொல்லலை, ஏன்டா என்கிட்ட நீ கால் பண்ணாமல் போயிட்ட அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே எதுவும் கோச்சிக்காதீங்க. ஏன்னா என் சுச்சுவேஷன் அப்படி இருந்தது. ஃபுல்லாக சரியான ப்ரெஷர். நானே ஒரு ஆள்கிட்டையும் சொல்லி தான் எல்லார்ட்டையும் நான் சொல்லவே விட்டேன். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்துருங்கடா, தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்துருங்கடா அப்படின்னு சொல்லி தான் நான் இப்போ வந்தவங்கள்ட்டே நான் கொஞ்சம் பேர் நான் சொல்லலை. ஆனால் அவங்க சொல்லி தான் வந்தாங்க. தயவு செஞ்சு யாரும் இது நடச்சிக்காதீங்க. நம்ம இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்டோட வீட்டுக்கு தூத்துக்குடி தாங்க போகிறோம். நேராக நம்ம தூத்துக்குடி போயிட்டு நைட் அங்கே ஸ்டே பண்ணிட்டு காலையில் கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். காலையில் நான் ஸ்டாப்பாக மதுரை நான் ஸ்டாப்பாக இல்லை, காலையில் கிளம்பி மதுரைக்கு போகிற மாதிரி ஒரு பிளானு. எனக்கு இப்போ என்ன பிரச்சனைனா, நம்பர் பிளேட்டு வைக்கலையா, இதில் ஸ்டிக்கரும் ஒட்டலையா, அதனால போலீஸு எதுவும் பார்த்தாங்கன்னா ஃபைன் எதுவும் அடிச்சிடுவாங்களான்னு கொஞ்சம் பயமாக வேறு இருக்குது. ஏன்னா ஸ்டிக்கர் கடையெல்லாம் பூட்டியாச்சு நைட்டு. அதனால் ஸ்டிக்கர் வைக்கல.
இல்லைன்னா ஒட்டி இருக்கலாம். இப்போ நம்ம வந்து பட்டுக்கோட்டை ரீச் ஆனதுக்கப்புறம் இது சாரி அதராம்பட்டினம் தாண்டி மல்லிப்பட்டினத்திட்ட போனதுக்கப்புறம் கடை ஏதோ ஒரு ஸ்டிக்கர் கடை இருந்தால் ஸ்டிக்கர்லாம் அடிச்சுட்டு தான் வந்து வண்டியை எடுக்கணும். தம்பியோட பேக் வந்து ஒரு சைடு போகிறாப்புல இருக்குது, என்னன்னே தெரியல, அது பார்த்துக்கலாம். போலீஸ்காரங்க வேற போகிறாங்களே, எதுவும் பேசிட போகிறாங்க. நம்பர் பிளேட் பின்னாடி இருக்குங்க, பிரச்சனை இல்லை. டைல் தேடிலாம் வச்சு ஃபுல்லாகவே பின்னாடி இருக்குது. என்னன்னா ஃப்ரண்ட்டில் இல்லையா, அதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது. பார்ப்போம், எதுவும் சொல்கிறாங்களா, சொன்னாங்கன்னா பார்த்துக்கலாம். எதுவும் சொல்லலை. அப்பா அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே நம்மளுக்கு பாடி தாங்காது. முடியும். பேக் பசங்க நல்லா செம்மையாக கட்டி கொடுத்துட்டாங்க. இன்னும் ஃபஸ்ட்டு ஒழுங்காக போய் சாப்பிட்டுட்டு நல்ல அதுக்கப்புறம் ஜிப்பே போடாம இருக்கா. ஐயோ ஓகே, க்ளவுஸ்லாம் இருக்கட்டும். போய் சாப்பிடலாம். ஆ உமா ஃபைனலி நல்ல சூப்பராக ஒரு தோசை ஒன்று சாப்பிட்டாச்சு. நல்லா ஓட்டிட்டு வந்து சாப்பிட்டோன்னு தூக்கம் வருதுடா. கண்ணு சொருது கொண்டு விட்டு அப்படியே கண்ணு கரெக்டாக ஒரு 100 கிலோமீட்டர் அங்கிட்டு நிறுத்தும். அது சரியில்லை பார்த்துங்க, என்னை விட்டுட்டு கிளம்பி போயிட்டு இருக்கு, அவ்வளோதான் சொல்லிட்டேன். அதான்டா ஸ்பைசி. ஐயோ எப்படா ஏறுறது இல்லை, ஏறுறா குமாரே. அப்பா எல்லாம் எடுத்துக்கிட்டில, மொபைல் எடுத்தாச்சு. ஓகே ஓகேங்க, கிளம்புவோம் இந்த இடத்த விட்டு. அவ்வளோதான், கிளம்பியாச்சு. ஐயோ அண்ணா 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 எங்கே வரீங்க? ஓகே ஓகே ஓகே. இனிமே அவ்வளோதான், இனிமே வண்டி பறக்க ஆரம்பிச்சிடுங்க. அவ்வளோதான், என்ன சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு இல்லையா, காலைல சாப்பிடாதனால தான் வயிறு ஒரு மாதிரி எப்படின்னா உடம்பே ஒரு மாதிரி அப்படியே டயர்டாகிடுச்சு. காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சாங்க, 5 மணிக்கு எழுந்திரிச்சேன். அது மாதிரி தூங்குறதுக்கு நைட்டு 1:30 ஆகிட்டு, ஃபுல்லாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு. இந்த மாலையெல்லாம் நாங்கள் போய் வாங்கினது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10:30 மணி இருக்கும் நைட்டு, அப்போ தான் வாங்கினதே. இதெல்லாம் அவ்வளோ லேட்டாகிடுச்சு தூங்குவோம். மொபைல் பாக்கெட்டில் இருக்கா, இது வேற மொபைல் ஹோல்டரை பார்த்து பயமாக வேற வந்துடுது, மொபைல் எங்கேயோ வச்சிட்டோமோன்னு. இன்னும் வந்து தூத்துக்குடிக்கு பார்த்தீங்கன்னா வந்து 210 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 110 கிலோமீட்ரு 120 கிலோமீட்டர் வந்திருக்கோம் இது வரையும். இன்னும் ஒரு 210 கிலோமீட்டர் தான் இருக்குது. கரெக்டாக நம்ம தூத்துக்குடி எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மணி அந்த டயத்துக்கு நம்ம ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் 200 கிலோமீட்டர் தானே இருக்குது, அதனால் போயிடலாம், சொல்லனே போயிடலாம். ஆனால் எனக்கு இந்த க்ளவுஸு போட்டது வந்து கை வந்து செட்டே ஆக மாட்டேங்குது. ஐயோ இது வேற லாக் பண்ணலையா. நான் நார்மலாக கையை வச்சுட்டு ஓட்டினா கூட ஓட்டிடலாம். அந்த க்ளவுஸ் போட்டதுலேருந்து வலி. என்னாச்சு இந்த ஸ்டோரூம்ல எடுத்த இந்த வண்டியா இதுவா? ஐயோ ஸ்டிக்கர் அடிக்காமல் போகிறதே பயமாக இருக்குங்க. போலீஸ் எதுவும் பிடிச்சி ஏதாவது கேஸ் போட்டு விட்ருவாங்களோன்னு பயமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, காசு கம்மியாக இருக்கா என்கிட்ட, உண்மையிலே காசு கம்மியாக இருக்குது. இன்னும் பசங்கள்லாம் ரெடி பண்ணி போட்டுருன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் இப்போ வந்து பயப்பட வேண்டியதாக இருக்குது. வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கடலோரம் ஃபுல்லாகவே எப்படின்னா அந்த சைடு ஃபுல்லாகவே கடல் தான். நம்ம கடலோரம் போயிட்டுருக்கோம், செம்ம கூலிங்காக இருக்குது, இடமே கூலிங்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த கடலோட காற்று அந்த வாசனை அது வேற மாதிரி இருக்குது. வண்டி ஓட்டுறப்ப அது ஏதோ கடல்லே ஓட்டிட்டு போகிற மாதிரி இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக இப்போ கடல் தாங்க இருக்குது. இந்த ரோட்லேருந்து கடலுக்கு ஒரு 200 மீட்டர் தான் இருக்கும். அந்த அளவு அந்த தெரியுது பார்த்தீங்களா? நான் அந்த சைடு போய் உங்கள்கிட்ட காமிக்கிறேன், பாருங்க. எங்க இருக்கு வேற மாதிரி பண்ணாதாங்க போகுது ரைடு. ஐயோ ஜாலியா இருக்கு, இங்க பாருங்க, ஜாலியா போட்டு சாங்கலாம் மாட்டிக்கிட்டு ஃபுல்லாவே கடல் தாங்க. பாருங்க ஃபுல்லா காத்து வேற மாதிரி அடிக்குது, கூலிங்கா இருக்கு, காத்த முடிய செம்ம ஜாலியா இருக்கு, வண்டி ஓட்டுறதுக்கே நல்லா இருக்கு.
அது நீ மட்டும் பட்ஸை உள்ள வச்சுட்டு கேட்டு கிளம்புவா. பட்ஸை வச்சு நீ மட்டும் உள்ள கேட்டுட்டு வந்துட்டு இருக்க. சாப்பிட்டேன் சார். சாப்பிட்டேன் சார். வண்டி எந்த ஊர்னு கேட்டாங்க. கன்னியாகுமரி டு காஷ்மீர். ஓகே போமா ஐயா, பாய். தொண்ணூறு கிலோமீட்டர் இருக்குமா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராமேஸ்வரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க தனுஷ்கோடிக்கு. என் கெஸ்ஸிங் அவ்வளோ இருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 2-3 தடவை நான் போயிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மாற்றம் என்னன்னா, நம்ம வந்து ராமேஸ்வரம் போயிட்டு தனுஷ்கோடி போயிட்டு வரலான்னு தான் பிளானு. ஆனால் வந்து இங்கேருந்து தனுஷ்கோடி ராமேஸ்வரம் வந்து சேர்த்தா 70 கிலோமீட்டர் வருது. அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா 130-140 கிலோமீட்டர் வருது. ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக போனால் தூத்துக்குடி. இப்போ நாங்கள் ராமேஸ்வரம் போகிறாப்புல இருந்தால் இதில் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் அதே ரோட்டில் வரணும். அதனால எப்படின்னா இப்போ ராமேஸ்வரம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது தூத்துக்குடியில் போயிட்டு. வண்டி ஸ்டிக்கரிங் ஃபுல்லாக இன்னும் அடிக்கவே இல்லை. தூத்துக்குடியில் தான் போய் அடிக்கணும், ஃபுல்லாகவே ஸ்டிக்கரிங் பண்ணணும். அந்த வேலையை இன்னைக்கு ஃபுல்லாக முடிச்சிடுவோம். இன்னைக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு நாலுலேருந்து ஃபுல்லாக எங்கே எதாக இருந்தாலும் சுற்றிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போட்டாச்சு. அதனால் ராமேஸ்வரம் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஆனால் இனிமே வர ஊர் அப்படியே வரிசையாக போயிட்டு தான் இருக்கும். ஆனால் ராமேஸ்வரம் வந்து முக்கால்வாசி பேர் எப்படின்னா போக வேண்டாம், ஏன் அங்கே போயிட்டு தேவையில்லாமல் மறுபடியும் ரிட்டர்ன் அதே ஊருக்கு வரீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் தான் வந்து ராமேஸ்வரம் போவோம், போயிட்டு தனுஷ்கோடி போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தான் கேட்டோம், சொன்னோமே. ஆனால் கடைசியில் அவங்க சொன்னது மாதிரியே ஆயிடுச்சு. அவங்க சொன்னது மாதிரியே ஆயிடுச்சு. இங்கேருந்து கரெக்டாக தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா வெறும் 120 கிலோமீட்டர் தாங்க. அதெல்லாம் இல்லை, நான் தான் போகிறேன், பின்னாடியே நீ வந்துடுவ. ஆனா பின்னாடியே வந்திருக்க பாரு காட்டுக்குள்ள, நீ என்ன நம்பி. நான் பாக்குறேன், என்னடா ஆஃப் ரோடு போற மாதிரி இருக்கேடா, ஃபீலிங் அப்படிதான் இருக்கு எனக்கு. தூத்துக்குடி பைபாஸ். ஐயோ கடவுளே, சரியான பண்ணுங்கப்பா. ஐயோ என்ன நடந்ததுன்னா, தூத்துக்குடி போகிறதுக்கு வந்து என்னன்னா லெஃப்டில் எடுக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன் ரைட்டில் எடுத்துட்டேன் போல. ரைட்டில் எடுத்தோடனே வழி எப்படின்னா மதுரை ரோட்டுக்கு விட்டுட்டு ஒரு காட்டுக்குள்ளே புந்து வர மாதிரி பெரிய ட்விஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 20-23 கிலோமீட்டர் வந்து நாங்கள் இப்போ சுற்றிட்டு மறுபடியும் இப்போ தூத்துக்குடி போகிற மாதிரி இருக்கு. ப்ரோ பாய், ப்ரோ பாய் 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 பாய். காத்து 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 தள்ளுது அப்படியே, சரியான காத்தா இருக்குங்க உண்மையிலே. அப்படியே எப்படி சொல்றது, இந்த வரலாம் எங்கே இருங்களேன், அப்படியே இப்படி இழுக்குது வண்டி. இந்த சைடு போகுது அப்படியே ஒரு மாதிரி, வீல் மட்டும் இந்த சைடு போனால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. பார்த்து சேஃப்டியாக தான் ஓட்டணும் போல. இங்கே தூத்துக்குடி சைடு கூட சரியாக காத்தடிக்குது ஈவினிங் டைமில். என் ஃப்ரெண்டு எங்கே நிற்கிறான்னு தெரில. அதாவது எப்படின்னா இவனும் என் ஃப்ரெண்டு தான், பட் ஆனால் வீட்டில் தங்க போகிறான். அவன் வந்து நாளைக்கு காலையில் தான் வரான் சென்னையிலேருந்து. பசங்கள்லாம் ஜாலியாக ஸ்கூல் விட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம ட்ரிப்பு போகிறப்பங்க இந்த பசங்கள்லாம் நம்மளுக்கு டாட்டாலாம் காப்பாங்க தெரியுமா, அது வந்து உண்மையிலே செம்ம ஒரு ஃபீலிங்காக இருக்கும். பாய். இந்த காமிக்கிறான் பார்த்தீங்களா, சொன்னேன்னு சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே காமிக்கிறான் பார்த்தீங்களா. என்னடா ஃபேனா, அது கூலிங்காக இருக்குண்டா, அதனால ஆஃப் ஆகிருக்குண்டா. ஆஃபன் இன்னும் வந்து கரெக்டாக 2 கிலோமீட்டர். இந்த வந்துட்டோம். வேகமாக வராத, குழந்தைங்களாம் வருது. ஃபேனு ஓடலையா, வா போயிடலாம். அங்கே போயிடலாம் ஃபஸ்ட்டு. போங்க 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 போங்க. எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நேரம் வந்தா ஹலோ ரயான், வெளில வந்துட்டேன். நீ லொக்கேஷன் அனுப்பினா அங்கே தான் நிற்கிறேன். இங்கே தான் இந்த வெளில வரேன்னா
அந்த வரோம், அந்த நிற்கிறான், அந்த வந்துட்டான் ப்ரோ, அண்ணா வந்துட்டான். எங்க இந்த போறாரு? ஏடா வந்த நீ அங்க வந்து நிக்க வேண்டியதாடா மெயின் ரோட்ல. சரி இப்ப எங்க போகணும் கோயிலுக்கு? இதானா கோயில்? சர்ச்சு பெரிய சர்ச்சு தான், இதுதான் ஃபேமஸ் இங்க. அப்ப இங்கே வீடியோ முடிச்சிடும். நம்ம வந்து கோயிலுக்குள்ளெல்லாம் போக போறது இல்லைங்க. ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து குளிச்சுட்டு அப்படி போகணும். அவன் சர்ச்சுனா சும்மாவா? அதனால வந்து கோயிலுக்குள்ளே போக வேண்டாம். அவ்வளோதாங்க. இதோட வந்து லடாக் ட்ரிப்போட எபிசோட் 1 வந்து முடிக்கிறேன். இந்த வீடியோ எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலைல ஷார்ப்பாக 10 மணிக்கு இந்த வீடியோ வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க, அதே மாதிரி கொஞ்சம் வந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே பாய், டாட்டா, நாளைக்கு பார்க்கலாம்.